இறைவா, எல்லா இடங்களிலும் நீ இருப்பதாக சொல்கிறார்கள், நீ இல்லாத இடம் என்று ஒன்று உண்டா என்று கேட்கிறார். இல்லாத இடம் ஒன்று உண்டா என்று கேட்டபொழுது இறைவன் சொன்னான், ஆம், நான் இல்லாத ஒரு இடம் உண்டு. நான் வியப்போடு எது என்றேன், வழிபாட்டு தலங்கள் தான். நான் அதிர்ச்சியோடு நீ ஏன் அங்கே இல்லை என்றேன். அவன் சொன்னான், மாறி மாறி இடிக்கிறார்கள், அதனால் என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. சொல்லிட்டு எழுதுறார், பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருப்பதாக அவன் யார் இருக்கிறார்களோ அவன் நினைப்பதில்லை. பெரும்பாலான மதவாதிகள் முட்டாள்களாகவே இருக்கிறார்கள். நாத்திகர் மேல் எனக்கு கோபமே இல்லை, ஏனென்றால் அவர்கள் இறைவனை அறியாதிருக்கிறார்கள். ஆத்திகவாதி மீதுதான் எனக்கு கோபம், ஏனென்றால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த இடத்துல நான் பாரதியை கொண்டு வந்து அவருக்கான அந்த புள்ளியில நான் சேர்க்க விரும்புறேன். இட்ஸ் a tribute to கவிக்கோ. ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், இயேசுவிற்கு மறையருள் புரிந்தோன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதனிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியினுடைய வாக்கு. ஒரு வாட்டி ஒரு கவிதை படிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தி பூ வித்துட்டு இருக்கா. ஒருத்தன் சொல்றான், பூவை விற்று அதை விட உயர்ந்ததாக எதை வாங்கிவிட முடியும்? பலூன் விற்கும் சிறுவனுக்கும் பலூன் வாங்கும் வயதுதான். ஒருத்தர் இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துக்கு வரணும். மத்திய பிரதேசம் தான் வந்து கடவுள்னு வச்சுக்கோங்க. இப்போ காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் கிளம்புறான்னா அவன் எந்த திசை நோக்கி கிளம்பணும்? தெற்கு நோக்கி தான் வரணும். கிழக்குல இருக்கிறவன் மேற்கு நோக்கி தான் கிளம்பணும். மேற்குல இருக்கிறவன் கிழக்கு நோக்கி கிளம்பணும். தெற்குல இருக்கிறவன் வடக்கு நோக்கி அப்பதான் மத்தியத்துக்கு வர முடியும். மத்தியில் இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு ஒருவன் சிவன் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் விஷ்ணு என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் அல்லாஹ் என்கின்ற பாதையில் வருகிறான், ஒருவன் இயேசு என்கின்ற பாதையில் வருகிறான். எல்லோரும் அவரவர்களுக்கு உதமான பாதையில் வந்து இறைவனிடத்தில் சேர்கிறார்கள் என்பது நமக்கு எப்பொழுது புரியும்? மது குடிப்பவர்களை தண்டித்து விடுகிறீர்கள், தங்களையே தண்டித்துக் கொள்கின்றவர்களை நீங்களும் ஏன் தண்டிக்கிறீர்கள்? என்னென்ன பெயரில் எத்தனை போதைகள், என்ன செய்ய முடிந்தது உங்களால்? மதுவிலக்கு என்று பேச வெட்கம் இல்லையா உங்களுக்கு? இளைஞர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். திருமணத்திற்கு போகும்போது இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி எல்லாம் வாழ்த்தாத, நானும் என் மனைவியும் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ் என்று வாழ்த்தக்கூடிய தகுதி பெறு. A real man, a real hero, a real poet. சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோர்களின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கிறீர்களா? மின் விளக்கு குமிழிகளை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நடை கோடுகள் தற்செயலாய் எழுத்தாவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின் செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்திருக்கிறீர்களா? அந்நிய மொழிப்படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டதுண்டா? பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்திருக்கிறீர்களா? அதுதான் வாழ்க்கை. கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன. வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்கிறது. நீ உனக்காக எதை தயாரித்திருக்கிறாய்? மரம் இருக்குல்ல, மரம், மரத்திடம் அவர் கேள்வியை கேட்கிறார். மரம் எனும் உயர் திணை என்பது கட்டுரை, முடிந்தால் படித்துக் கொள்ளுங்கள். மரம், மனிதன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறார். மனிதனை மரமே என்றால் கோபித்துக் கொள்கிறான். நானோ
அதை வசவாக்கியவனை கோபிக்கிறேன். மரம் கொடுக்கிறது, அத்தனை கைகளிலும் கொடுக்கிறது. மனிதனுக்கு புதைக்குழி, மரத்துக்கோ கருவறை. மண்ணின் மைந்தன் என்று சொல்ல வெட்கம் இல்லை உங்களுக்கு? மரம்தான் உண்மையில் மண்ணின் மைந்தன். சரி, மரமாகத்தான் முடியவில்லை, அதை படைக்கவாவது தெரிகிறதா? படைத்தவை எல்லாம் தூக்கு மரம், சிலுவ மரம், கழுவ மரம், கொடிமரம், அத்தனையும் மாமிச பட்சினிகள், வெயிலை பிரசவிப்பவை. இந்த அழகில் மரம் அக்ரிணை, மனிதன் உயர்தினை. நாம் எல்லோரும் சுதந்திரத்தை விரும்புகிறோம் இல்லையாம்? சிறைகளையே விரும்புகிறோமாம். என்ன உங்களுடைய பெருமை எல்லாம் நீங்கள் எந்த சிறையில் கைதி என்பதனை முடிவு செய்வதில் தான் இருக்கிறது. நான் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறேன், இரு அமெரிக்கா கம்பெனி, இரு பகல்லாம் தூங்கு, ராத்திரிலாம் விழித்திரு, நீ எந்த சிறையில் இருக்கிறாய்? நான் முஸ்லிம், நான் இந்து, நான் கிறிஸ்துவன், சிறையில் இருக்கிறாய், எங்கே சுதந்திரமாக இருக்கிறாய்? இந்த கேள்விதான். சுதந்திரத்தை விரும்புவதே இல்லை, சிறைகளையே விரும்புகிறீர்கள். பெண்ணை அடக்கி ஆள்பவன் காட்டுமிராண்டி, அவனுக்கு ஞானியோ அடங்கி போகிறான். ரூமி உடனே கவிக்கோல்ல உண்மையாதான் சொல்றான், ஞானிதான். ஏன் அப்படின்னு கேட்ட, அப்ப நீங்க அடங்குறீங்களான்னு. அவளிடத்தில் அடங்கினால் தானே அவளை ஆட்சி செய்ய முடியும். என்ன குறும்பு பாருங்க. பயங்கரி அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதுறாருங்க ஒரு வார்த்தை, முடிஞ்ச பிள்ளைகள் படித்துக் கொள்ளுங்கள். நான் ரொம்ப வியந்து போன படிச்சு. பயங்கரி யார் அப்படின்னா லிலித் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி எழுதுறார். இவ யார் இந்த லிலித் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் அவர் பேசுறாருல, ஏவாள் தான் முதல் பெண் என்பது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க கூடிய ஒரு செய்தி, தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்ல அப்படிங்கிறார் அவர். ஏவாளுக்கு முதல்ல ஒருத்தி பிறந்தா, அவளுக்கு பேர் லிலித். அவ நெருப்பின் கோலத்தில் இருந்து பிறந்தவள், அடங்காதவள், ஆண்களின் மனதை கலைப்பவள். அதனால் அவளை கடலின் ஆழத்திற்குள் சென்று கடவுள் புதைத்து விட்டார். அதற்கு பிறகு பிறந்தவள் தான் ஏவாள். அவளை ஆதாமின் இடுப்பு எலும்பில் இருந்து படைத்து சாந்தமாக வைத்திருந்தார். ஆழ்கடலில் அழுத்தப்பட்டாள் என்பது ஒரு உவமைதான். அவள் மனம் எனும் ஆழத்தில் புதைக்கப்பட்டாள். முக்கியமாக ஆண்களின் மனதில், ஆழ் மனதில் புதைக்கப்பட்டாள். அது ஒருபோதும் புற உலகிற்கு அடங்காதது. அப்படி சொல்லிட்டு கீழே வர்றார். அவள் பெண்ணினுடைய ஆழ் மனதிலும் தான் அடங்கி கிடக்கிறாள். அப்போ அவ வெளியில வருகின்ற பொழுது வருபவள் அம்மாவோ மருமகளோ மாமியாரோ இல்லை, அது லிலித் தான் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார். வாழ்க்கை நம்மை மிதித்து விட்டு போய்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் இப்படியெல்லாமா நடக்கிறது? இப்படியெல்லாமா நடக்கும்? இப்படியெல்லாம் நடக்கலாமா? இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது என்று நீங்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது.